ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் வந்துட்டு நம்ம பழனி வந்து ரூம்குள்ளே கூட்டு வந்ததுக்கப்புறமா ஷையாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து இவ்வளோ ஷையாலாம் ஃபீல் பண்ணாதடா, உனக்கு எனக்கு இப்போ சண்டை உடைய போகுது மண்டை அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் விடுறாங்க அவங்க பொண்டாட்டி. என்னன்னு பார்த்தா ரூம் இதுதானா, இத்துலூண்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓரமாக நின்று அந்த வீட்டையே வேடிக்கை பார்த்தவங்க, இந்த பீரோ கூட நமக்கு இல்லையா, இது எப்படி இருக்குது தெரியுமா, அப்பா அப்பா அந்த செருப்பு நீ செத்தா எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயாண்டி குடும்பத்தாரில் கேட்பாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. கடைசி வரைக்கும் இது நமக்கு இல்லையா, இல்லை அது கட்டிலு மாதிரி, இது கரண்டி மாதிரி, அந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. கடைசியில் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெரிய போராட்டத்தை ரூம் கட்டி தருவாங்க நமக்குன்னு சொல்லி கேட்க, வசதியாக கட்டி தருவாங்களா, நீ எல்லாத்துலேயும் ஒரு கேள்வியை மட்டும் எழுப்புமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்செட் அவங்க தனியாக போய் படுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்க, மொட்டை மாடியிலன்னு சொல்லிட்டாங்க. வந்த மொதல் நாளே இவ்வளோ ஆட்டம் ஆடுறாளே, தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, போக போக என்ன நடக்குன்னு பார்ப்போம். மறுநாள் காலையில் எழுந்தோடனே நல்ல புள்ள மாதிரி டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்கறது என்ன, நம்ம பழனிக்கிட்ட இருக்க துண்டு வாங்கி ஜலதோஷம் பிடிச்சிக்கோ, என்னடா இவ்வளோ பாசமாக இவன் நடிக்கிறாளே, இந்த நடிப்பு நடிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் 10 நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி படிக்கிறியாமான்னு சொல்லி கேள்வி கேட்டவர், ஏன் காசு வீணா போய்டும் பயமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செந்திலுக்கு ஃபோன் வந்தோடனே ஹலோ யாருங்கன்னு சொல்லி இவர் கேட்க, அதுக்கப்புறம் மீனாவோட அம்மான்னு சொல்ல, மீனா கிட்ட கொடுக்க, உன் ஃபோன் ஏன்டி சுவிச் ஆஃபில் இருக்குது, உங்கள் அப்பாவுக்குன்னு 2 இழுக்க, என்னடா இழுவேன் மேட்ருக்கு வாடான்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் இந்த நிலைமையில் இவ்வளோ குசும்பு மேக்கப் குறையாமல் உட்காந்துருக்கேமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அழுதுகிட்டே அவங்க ஃபோன் பண்ண, ஐயோ இவங்க மீனா அழுக வேணாமா, செவ்வாழை அழுகுடா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதவங்க அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டாங்க. ஓகே.